ஐயா விஜயபாஸ்கர், உங்களுக்கு தான் இந்த பதிவு. கட்சி விட்டு வெளினாலும் போனீங்க, ஏதோ பேசாமல் கம்முன்னு இருந்தீங்க, அதோட வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும். நீங்கள் போனதுக்கு என்ன அதிமுகவில் யாருன்னா ஐயோ விஜயபாஸ்கர் போயிட்டாரு என்ன பண்ணுறது, இனிமேல் எப்படி கட்சி நடத்தி யாருன்னா வருத்தப்படுறாங்களா? போனையா வாயை மூடிக்கின்னு பேசாமல் கம்முன்னு இருக்கணும். உங்களை பற்றி நான் இதுவரையிலும் எதுவும் பேசுறதே கிடையாது. சரக்கு சண்முகத்தை தான் திட்டிருக்கிறேன். உங்களை பற்றி எதுவுமே பேசுறது கிடையாது. அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குங்க. இல்லைனா டிஎம்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நான் திட்ட ஆரம்பிச்சுடுவோம் உங்களை. என்னவோ நேற்று முந்த நாள் என்னவோ சோசியல் மீடியாவில் என்னவோ விராலிமலை எனது கோட்டை, நேரில் சந்திக்கலாம், மோதி பார்க்கலாம், அப்படி இப்படின்னு என்னவோ வீர வேஷமாக பேசுகிறீங்க. அன்றைக்கி நம்ம ராஜினாமா பண்ணிட்டு போன அன்றைக்கி கனத்த இதயத்தோடு நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன், பிடிக்க போடுறேன் அப்படின்னீங்க. அப்புறம் பார்த்தா இப்போ சவால் விட்றீங்க. அதிமுகவுக்கு சவால் விடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா நீங்கள். அதிமுகன்ற அந்த மூணு கலரும் ரெட்டலைன்ற அந்த சின்னமும் இல்லைன்னா நாய் கூட உங்களை திரும்பி பார்த்துருக்காது. ரெட்டலை சின்னத்தில் இல்லாத நீ வேறு சின்னத்தில் நினைச்சா விராலிமலையில் ஜெயிச்சிட்ருப்பியா நீ? எடப்பாடியார் வந்து பிரச்சாரம் பண்ணலாம் ஜெயிச்சிருப்பியா நீ? இன்றைக்கி ஜெயிச்சுட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஆப்பு வச்சுட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கின கட்சிக்கும் ஆப்பு வச்சுட்டு இதில் வேறு லா பாயிண்ட் வேறு பேசுகிறேன். மோதி பார்க்கலாம், சவாலை சந்திப்போம், அப்படி இப்படின்ற நீ பண்ண அக்கிரமும் அநியாயத்துக்கும் அதிகம் அளவே இல்லை. குட்கா வழக்கு உன் மேலே நிலுவையில் இருக்குது. நீ அடித்த கொள்ளைக்கும் சிங்காநல்லூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் அதில் அடித்த கொள்ளை, குட்காவில் அடித்த கொள்ளை எல்லாம் கேஸ் நிலுவையில் இருக்குது. இதை காப்பாற்றிக்கிறதுக்காக உன் சொத்து பணம் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக நீ கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு நம்ம மாட்டிக்குவோம், நம்ம சொத்து போய்டுன்ட்டு நீ பயந்துன்னு ஓடுற. எந்த அதிமுக தொண்டனா கட்சி மாறிக்கிறானா பார்த்தியா? எந்த அதிமுக நிர்வாகினா கட்சி மாறிக்கிறானா பார்த்தியா? உன்னை மாதிரி கொள்ளை அடித்தவன் தான் கட்சி மாறி ஓடுறான். போய் உன்னை மாதிரி கேவலமான பொழப்பு எந்த தொண்டனோ எந்த அதிமுக நிர்வாகி எடுக்கும். போய் பொட்டியை தூக்கின்னு போய் பனையூர் பங்களா வாசலில் வாட்ச்மேன் வேலை பார்த்தீங்கன்னா இருக்கிற நீ அதிமுகவுக்கு சவால் விட்டு பார்க்குறியா? உன் அரசியல் எதிர்காலத்தையே தலைகையாக மாற்றி விட்டுடும் அதிமுக. தெரிஞ்சுக்கோ, அதிமுகவுக்கு சவால் விடுற வேலை வச்சுக்காத நீ. அதுவும் நீ அவ்வளோ கனத்த இதயத்தோடு கட்சி விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு இத்தனை வருஷமாக மந்திரியாக இருந்து சம்பாதிச்ச பணத்தை பூரா கனத்த இதயத்தோடு போகிற ஒரு அந்த சொத்து பூராத்தையும் எழுதி அதிமுக கட்சி மேலே எழுதி வச்சு போகிறோம் பார்க்கலாம். அது செய்வியா? இருக்கிற சொத்து பூரா நான் அங்கே தான் சம்பாதிச்சேன். இந்த சொத்து பூரா எழுதி நான் அதிமுக கொடுத்துட்றேன் வச்சுக்கோங்க. நான் மெலிசான இதயத்தோடு வெளியே போகிறேன்னு எழுதி கொடுத்துறேன் பார்க்கலாம். அந்த திருட்டு பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே பங்களாவாசலில் போய் காவல் கிடக்கிற. இதில் வேறு சட்டமாக வேறு பேசிக்கிற. இந்த சவால் உரத்தும் மோதி பார்க்கலான்றதும் இதோட நிறுத்திக்கோ.